வணக்கம். முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். இன்னைக்கு நாம பார்க்க போறது டாடா மோட்டார்ஸ் பத்தின ஒரு பெரிய செய்தி. ஐரோப்பாவோட ஐவேகோ நிறுவனத்தோட ஒரு முக்கிய பகுதியை வாங்க போறாங்க. இது சும்மா சாதாரண டீல் இல்ல. ஆமா, இது இப்போ ஹாட் டாபிக். மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 3.8 பில்லியன் யூரோன்னு சொல்றாங்க. ஆமா, இந்திய ரூபாயில இது ஒரு பெரிய தொகை. சரி, நம்ம கிட்ட இருக்கிற சில பகுப்பாய்வு அறிக்கைகளை வச்சு இதுல என்ன இருக்கு, ஏன் இது முக்கியம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இது ஜாகுவார் லேண்ட் ரோவர் ஒப்பந்தத்துக்கு அப்புறம் டாடா பண்ற மிகப்பெரிய வெளிநாட்டு கையகப்படுத்தல் இல்லையா? கரெக்ட். ரொம்ப பெரிய முதலீடு இது. அப்போ இந்த பெரிய தொகைக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கு? வெறும் பண மதிப்பு மட்டுமா, இல்ல வேற ஏதாச்சும்? இல்ல, நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. அதாவது உலக அளவுல ஒரு பெரிய வர்த்தக வாகன சக்தியா உருவாகணும். அதுதான். பாருங்க, டாட்டாவோட பலம் நமக்கு தெரியும். இந்தியா மற்ற வளரும் நாடுகள்ல அவங்க வலுவா இருக்காங்க. சரி. ஐவேகோ ஐரோப்பா, லாத்தின் அமெரிக்காவுல ரொம்ப ஸ்ட்ராங். ஓஹோ. இப்போ இது ரெண்டும் இணைக்கும் போது என்ன ஆகும்? வருஷத்துக்கு 5 லட்சத்துக்கும் மேல வாகன விற்பனை நடக்கும். வருமானம்னு பார்த்தா சுமார் 22 பில்லியன் யூரோ. ஒரு பெரிய நிறுவனமா இது உருவாகும். 22 பில்லியன் யூரோவா? பிரம்மாண்டமா இருக்கே. ஆமா, புதுசா உருவாகிற இந்த நிறுவனத்தோட வருமானத்துல ஐரோப்பா மட்டுமே கிட்டத்தட்ட பாதி பங்களிக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. இந்தியா ஒரு 35%, அமெரிக்கா ஒரு 15% இருக்கும். அப்போ உடனடி நன்மைகள்னு இந்த அறிக்கைகள் என்ன சொல்லுது? ஐரோப்பா, லாத்தின் அமெரிக்கா மாதிரி புது சந்தைகளுக்குள்ள நேரடியா நுழைய முடியுங்கிறது அது ஒரு பெரிய பிளஸ் தானே? நிச்சயமா, அது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அதோட நிக்கல, அவங்க கிட்ட இருக்கிற பலதரப்பட்ட வாகனங்கள், வெவ்வேறு இன்ஜின்கள், இதெல்லாம் டாட்டாவுக்கு கிடைக்கும். டெக்னாலஜி முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம். குறிப்பா மாற்று எரிபொருள் தொழில்நுட்பங்கள். அதாவது இப்போ பேசப்படுற எலக்ட்ரிக் வாகனங்கள், ஹைட்ரஜன் மாதிரி விஷயங்கள்ல ஐவேகோவோட ஆராய்ச்சி, அவங்களோட அனுபவம் டாட்டாவுக்கு கிடைக்கும். ஆமா, இப்போ அதுதான் முக்கியமா பேசப்படுது. இந்த காலத்துல அது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்புறம் இன்னொரு விஷயம், குறைஞ்சது 2 வருஷத்துக்காவது ஊழியர்களோட வேலைக்கும் உற்பத்தி தளங்களுக்கும் எந்த பாதிப்பும் வராதுன்னு ஒப்பந்தத்துல உறுதிமொழி கொடுத்திருக்கிறதா சில தகவல்கள் சொல்லுது. ஓகே, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனா இங்கதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. சவால்களும் நிறைய இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமாம், இருக்கு. குறிப்பா அந்த நிதிச்சுமை 3.8 பில்லியன் யூரோங்கிறது பெரிய தொகை இல்லையா? அதுதான் முக்கியமான கவலை. கடன் சுமை ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அறிவிப்பு வந்த உடனேயே டாடா மோட்டார்ஸ் பங்குகள் கொஞ்சம் இறங்குச்சு. சுமார் 4% வரைக்கும். அப்படியா? ஆமா, அது முதலீட்டாளர்கள் மத்தியில இருக்கிற ஒருவித தயக்கத்தை காட்டுதுன்னு சில ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. அது மட்டும் இல்ல, யோசிச்சு பாருங்க, 2 பெரிய நிறுவனங்கள், 2க்கும் வெவ்வேறு கலாச்சாரம், வேலை செய்யற விதம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆமா, அது சவால் தான். இதையெல்லாம் ஒன்னா இணைக்கிறது அந்த ஒருங்கிணைப்பு சவால்கள் இருக்கு. ஆரம்பத்துல நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு செயல்திறன், லாபங்கள் கிடைக்காம போகலாம். சரி, ஐவேகோவோட லாப விகிதம், அதாவது EBIT மார்ஜின் சுமார் 5.6% சொல்றாங்க. ஆமா, அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனா டாடாவோட வர்த்தக வாகன பிரிவுக்கு அது கிட்டத்தட்ட 9.1% ஆச்சு. கரெக்ட். டாடா CV பிரிவு நல்ல லாபத்துல இருக்கு. அப்போ ரெண்டையும் இணைக்கும் போது ஆரம்பத்துல ஒட்டுமொத்த லாபம் குறைய வாய்ப்பு இருக்கா? ஒரு குறுகிய கால ஆபத்தா பார்க்கப்படுது உண்மைதான். ஆனா நீண்ட கால நோக்கத்துல பார்க்கணும். நீண்ட காலத்துல பார்த்தா இது உலக அளவுல ஒரு முன்னணி நிறுவனமா வரதுக்கான முயற்சி. பல சந்தைகள்ல செயல்படும் போது ஒரு இடத்துல பிரச்சனைனா இன்னொரு சந்தை கை கொடுக்கும். அந்த ரிஸ்க பகிர்ந்துக்க முடியும். ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா அந்த கடனையும் இந்த ஒருங்கிணைப்பையும் ரொம்ப சரியா கையாளணும். சும்மா சொல்லல, இந்த முயற்சியோட அளவே பிரமிப்பா இருக்கு. அப்போ மொத்தத்துல இது எப்படி பாக்குறது? ஒரு பெரிய கேம்பிள் மாதிரி இருக்கா? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னாலும் ரிஸ்க்கும் அதே அளவுக்கு பெருசா இருக்குன்னு சொல்லலாமா? நீங்க சொல்றது ரொம்ப சரி. இது ஒரு கேம் சேஞ்சர் ஒப்பந்தம்னு தான் இந்த பகுப்பாய்வுகள் சொல்லுது. ஒரு திருப்புமுனையா இருக்கலாம். ஆனா வெற்றிங்கிறது முழுக்க முழுக்க இதை எப்படி செயல்படுத்துறாங்கிறத பொறுத்துதான் இருக்கு. நிறுவனங்களை சரியா இணைக்கணும், கடனை திறமையா சமாளிக்கணும். இப்போ இருக்கிற கடுமையான போட்டி, பசுமை தொழில்நுட்பத்துக்கான செலவுகள், இதுக்கெல்லாம் நடுவுல அவங்க எதிர்பார்க்கிற அந்த ஒருங்கிணைப்பு பலன்கள், அதாவது சினர்ஜிஸ், அதை அடைய முடியுமாங்கிறது தான் இப்போ $1 மில்லியன் கேள்வி.